மாஸ்டர்மா வேற ஜாதி பொண்ண லவ் பண்ணுவாரு. அவங்க நைனா வந்து பாத்தீங்கன்னா தம்பி மட்ட பண்றோம் அப்படின்றாரு. ஆனால் என்ன பண்ணுவாரு இவரு வந்து அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் நம்ம குஜால் சாண்ட் மலையில இருந்து குச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி 1 2 3 சொல்லிட்டு குச்சிடுவாங்க. இவரு பாத்தனா வந்து பாத்தனா அந்த பொண்ணு கரெக்டா குச்சிருக்கும். இவரு வந்து மரக்கலையில மாட்டிப்பாரு. மரக்கலையில மாட்டினா அப்புறம் அப்படியே கட் பண்ண என்ன பண்ணுவாரு வேற ஒரு இந்திக்கார பொண்ணு இருக்கும். அத கூட்டு ஒரு குகைக்குள்ள போயிடுவாரு. குகைக்குள்ள போயிட்டு ஒரு கல்லு மேல ஏறி நின்னு சரியான ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாரு. இது என்னடா புனிதமானது கீழ இந்த சவுண்ட் வருது. கேரளால இருந்து ஒரு 10 பசங்க வந்திருப்பாங்க. அவன் எட்டி பாப்பாங்க. அத உள்ள விடுவாங்க. என்ன சொல்றா? ஆமா. அது சரியான நீட். அது ஒரு 500 மீட்டர் ரோப் வேணும். அத வாங்குறதுக்கு அந்த பசங்க எல்லாம் போய் நிக்கிற சமயத்துல ஹீரோ என்னடாறாங்க? அவர் ஹீரோ வந்து அதான் கேக்குறான். அந்த பொண்ணு இந்திக்கார பொண்ணு உள்ள உட்கார வச்சிட்டு அவருக்கு ஒன்னொரு வழி தெரியும் போல கட் பண்ணா அமெரிக்கால இப்படி திரும்பி நின்னு ஒரு 5 பொண்ணுங்களோட அதோட கட் பண்ணாம அவங்க வீட்டுல வேலைக்காரி ஒரு பொண்ணு இருக்குமா டீனான்னு சொல்லி அது சும்மா இல்லாம இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இதுவா ஃபைட் ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க அவனுக்கு என்ன பண்ணாங்க கண்ணை குத்தி விட்டு இது பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க நல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க ரூம்ல வச்சு அவங்க குழந்தையும் இவரையும் வச்சு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க பையன் பிரபஞ்சனை கொலை பண்ணிட்டாங்க. அதனால தான் இவர் திரும்பி வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு விக்ரம்னு கத்திட்டு பழைய கண்டெய்னர் லாரில இருந்து ஒரு கன் எடுப்பாருமா வச்சு அடிப்பாரு பாரு எல்லாம் தெச்சு ஓடுவானு. தெச்சு ஓடுனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா இது இவ்வளவு பேர் செஞ்சிட்டோம் வாரம் இதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 பேரை கூட்டு வந்து 40 கேமரா வச்சு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐ எம் வாட்சிங் பயங்கரமா பண்ணுகிறாமா.